பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சர்டிஃபிகேட் திருட வந்த மயிலோட அப்பாவை எல்லாருமே திருட அப்படின்னு நினச்சி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதை கேள்விப்பட்டு பாக்கியம் பதறிக்கிட்டு அங்கே வந்து, என் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அவளுக்கு விஷ் பண்ணுறதுக்காகத்தான் நைட்டு 12 மணிக்கு என் வீட்டுக்காரங்க வந்தார் அப்படின்ட்டு ஒரு வழியாக சமாளித்து பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. வந்த போலீஸும் இதை கேட்டுட்டு சமாதானம் அடைஞ்சு திரும்பி போயிடுறாங்க. மயிலுக்கு இன்றைக்கி தான் உண்மையிலே பிறந்தநாள் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜி ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி, மயிலுக்கு பிறந்தநாள் அப்படின்ட்டு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிக்கலாம், இப்படி தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக மயிலை பார்த்து பாண்டியன் சொல்கிறாரு, நீ படித்த உன்னுடைய சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாமா, அதை வச்சு தான் உன்னுடைய வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இந்த இடத்துல மயிலோட அம்மா அப்பா மயில் எல்லாருமே திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. மயில் ஒரு வழியாக அந்த சர்டிஃபிகேட் இங்கே இல்லை, வீட்டில் இல்லை, வெளியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. பாக்கியம் மயிலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் நீ சமாளிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க.